உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு எங்கேயும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் மனதளவில் கஷ்டப்பட்டாலும் மனதளவில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் தான் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட என்னுடைய அருமையான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தெரிவிக்கிறேன், என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற விரிவா இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ரிஷபராசிக்கு நம்மளுடைய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறவரு 3ஆம் இடத்துக்கு ஆணி மாதம் தன்னுடைய செயல்பாடை செயல்படுத்த போறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வையாக கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுல உதயமாயிருக்கு, செய்யணும்னு ஆசை இருக்கு, நீங்க எவ்வளவோ முயற்சி பண்றீங்க. ஆனா என்னன்னா நீங்க எடுக்கிற முயற்சியில எப்படி ஒரு தடை வருதுன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துறீங்க, ஒரு வேலைக்கு டைம் கொடுத்துறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேபி உங்களுடைய ஒர்க்கு சார்ந்த விஷயங்களோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ நீங்க டைம் கொடுக்குறீங்க, செய்யணும்னு மனசு இருக்கு. ஆனா செய்ய விடாம தடுக்கிறதுக்கு கிரகங்களுடைய அமைப்பு இருந்தனால எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேங்க. ஒரு 3 வருட காலமாக என்னால எல்லா விஷயங்களும் அழுத்தம், கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நான் நிம்மதியை தூங்கவே இல்லைங்க, தூக்கமே இல்லை. நான் படுத்துட்டு சரி தூங்கிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்க நினைக்கங்க. ஆனா முடியல, தூக்கத்திலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அவ்வளவு அழுத்தங்கள் இருந்துச்சு. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரிஷபராசிக்கு இயல்பாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன அன்பு மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு நீ அன்பை மட்டும் கொடு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. அந்த அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு நீங்க கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணி அதை என்னன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா கிடைக்கிறது எல்லாமே போலியான நபர்களுடைய செயல்பாடாகவே போச்சு. கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப எதிர்பார்த்து உள்ள போவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு. அது நம்ம ரிஷபராசி பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனக்கோட்டையே கட்டி வச்சிருப்பீங்க. இப்படித்தான் நம்மளோட லைஃப் இப்படி இருக்கணும். இதே மாதிரி வாழ்க்கை இருக்கணும். நம்ம கணவர் இதே மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இதை மாதிரி செயல்படுத்தணும் ஒரு மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க. அதுல வைப்பாங்க பாருங்க ஒரு ஓட்டைய கல்யாணம் முடிச்ச பிறகு உங்களை வச்சு படாப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பார்ட்னர்ஷிப்ல ஒரு 3 வருட காலமாக நம்மளுடைய குறைஞ்சது நான் 3 வருடம் சொல்றேன். சில பேர்லாம் 10 வருஷம் சொல்லி இருக்கீங்க. உண்மையிலேயே நான் 3 வருஷம் போன வட்ட வீடியோன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி ஐயோ உண்மையில எங்க 10 வருஷமா போராடுறேங்க. என் வீட்டுக்காரர் இப்போ என்னை படாப்படுத்துறாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அவர் யார் பேச்சை கேட்டு செய்யறாருன்னே தெரியலன்னு ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை நம்முடைய ரிஷபராசி பெண்கள் சந்தித்துக்கு இருக்கீங்க. ஸோ அதே போல ரிஷபராசி ஆண்கள் வந்து எவ்வளவோ அன்பை கொடுக்குறீங்க. ஆனா என்ன நீங்க அன்பை கொடுத்தாலும் அவங்க அவங்க அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்கங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களை முதலே சொன்னாங்க தெரியுமா அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த செகண்ட் போயிடும். நீங்க வச்ச இவ்வளவு தூரம் வச்ச பாசம் வீணா போச்சேன்னு உங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முதல், அதாவது பிரிந்திருவோமோ அப்படின்னு நினைக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரே வீட்டுல இருந்து நீ அந்த ரூம்ல இருக்கு நான் இந்த ரூம்ல இருக்கேங்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேலாவது உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசிய தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா ஆனி மாதம் முதல் பார்க்க போறார். கிட்டத்தட்ட ஒரு இந்த தமிழ் புத்தாண்டுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய விஷயம் அதான். நண்பர்கள் மூலமாக கணவன் மனைவி உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு இனிமேல் தான் கிரகங்கள் ரீதியாக மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி என்ற சூழ்நிலை உருவாகும். அதே போல ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழி இருக்கு. என்னன்னா, ஒரு பாவ கிரகம் 11ஆம் இடத்தில் அமரலாம். அதே போல ஒரு சுய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல பாவ கிரகம் அமரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சுப கிரகம் உட்கார்றதை விட 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் உட்காரலாம் அப்படிம்பாங்க. ஸோ இங்க உங்களுக்கு யார் உட்கார்ந்துருக்கானா 10ல நிழல் கிரகமான நம்மளுடைய ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதே போல 11ல நம்மளுடைய நீதி அரசு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மிகவும் பிடித்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த 2 பேருமே நல்ல ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ ஆனா சனி பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப சனி பகவானுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்றது தான் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்காரு. போதும் சாமி, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா அதாவது ஒரு டயலாக் போடுவாங்க நம்மளுடைய மக்கள், எல்லாம் போச்சு உயிர் மட்டும்தான் மிச்சம், அதுவும் கூட எப்போ போகும்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திய அத்தனை கிரகங்களுக்கும் சரியான ஒரு பாதையை குரு பகவான் கொடுக்க போறார். உங்களுக்கு குரு பகவான் சுப கிரகமா அவர் உங்களுக்கு நீங்க வந்து அசுப குருவாச்சே அவர் தேவ குருவாச்சே எல்லாம் பார்க்காதீங்க. குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வார். அவன் நல்லவன் கெட்டவன்லாம் போக மாட்டார். நமக்கு நம்ம கடமையை செய்யணும். ஓகேவா? கிரகங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவன் பெரிய கோடீஸ்வரன், இவன் பெரிய கஷ்டப்படுறான், அல்லது இவன் வந்து கெட்டவன் நல்லவன்லாம் பார்க்கவே பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய கடமை இந்த பிரபஞ்சத்துக்கு அவங்க கரெக்டா செலுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்க நகர வேண்டிய நேரத்துல நகர்ந்துருவாங்க, பார்க்க வேண்டிய பார்வையை கரெக்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல இந்த தமிழ் புத்தாண்டுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஹீரோவாக இருக்க போறது நம்மளுடைய குரு பகவான் தான். அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க போறது நம்மளுடைய சனி பகவான் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து உங்க லைஃப்ல பெரிய நல்ல டேனிங் உருவாக்குவாங்க. சரி, இப்ப நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வீடு கட்ட முயற்சி பண்றீங்க, அல்லது வீடு கட்ட முயற்சி எடுத்து பாதையோட நிக்குது, அல்லது வண்டி வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகேவா, வீடு கட்ட முயற்சி பண்றீங்கன்னா நீங்க வீடு கட்டும் போது உங்களுடைய இன்ஜினியர் கரெக்டா அதாவது வீட்டுக்குரிய கலவையெல்லாம் கரெக்டா போடுறாங்களா, அல்லது கொத்தனார்ட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்டா வீடு கட்டக்கூடிய நீங்க சொல்ற விஷயங்களை கரெக்டா பண்றாங்களா, வாஸ்து ரீதியா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால்
கொஞ்சம் வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. அதுக்கப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது பெஸ்ட்டு. பழைய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே போல உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். நம்ம ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா, இந்த கூட இருக்க கூட்டாளிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சந்தோஷத்த எப்படி அவங்க உங்களுக்கு கேட்ச் பண்ணுவாங்கன்னா, ஆ எப்படி ஐடியா பண்ணி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு வைப்பீங்க. அப்ப நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்கன்னா, ஆஹா! நம்ம ஆளு சந்தோஷமா இருக்கான்டா. இப்ப போய் அவன்ட்ட போய் என்னலாம் புடிங்கிட்டு வந்துடலான்ட்டு, உங்கள எப்படியாச்சும் ஒரு மன அழுத்தம் உண்டு பண்ணிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய சந்தோஷத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறது வேண்டான்னு தான் சொல்லுவேன். மேபி இல்லங்க அது வச்சு பழகிருச்சு. அது வேற வழி இல்லங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்தா, இந்த நொல்ல கண்ணு, அந்த நாய் கண்ணு, நரி கண்ணுன்னு சொல்லி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்கள ஃபுல்லா ஹைடு பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கல்லடி பட்டாலும் படலாம். கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி கண்ணடி பட்டுருச்சுன்னா, அத்தனை கிரகம் குடுக்கறத அசால்ட்டா முடிச்சு விட்டு போயிருவாய்ங்க. எங்க இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு போயிருவாய்ங்க. அதனால கவனமா இருங்க. ஓகேவா? ஹெல்த்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதிய காதல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. போன காதல விட்டுருங்க. புடிச்சு தொங்காதீங்க. புதிய வாழ்க்கை நல்லா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்கு மேல மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.